மேலும் ஒரு அண்மை செய்தி, வெள்ள நிவாரணம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க தமிழக எம்பிக்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். வெள்ள நிவாரணம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், இந்த எம்பிக்கள் சந்திப்பினுடைய நேரம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழ்நாடு அரசு கோரியிருக்கக்கூடிய வெள்ள நிவாரணத் தொகையினை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு இருந்தது. அதே போன்று கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பேரிடர்களிலும் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஏற்கனவே உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் பிரதமர் மோடியை டெல்லியிலேயே சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை ஒன்றையும் வழங்கியிருந்தார். இந்த சூழலில் கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியிடமும் நேரடியாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்த 4 மாவட்டங்கள், சென்னையை ஒட்டிய 4 மாவட்டங்களும், அதே போன்று தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்களும், 8 மாவட்டங்களும் மழை வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை செலுத்துவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நிவாரண தொகையானது கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கான நிவாரணப் பணிகளுக்காக 19,692 கோடியும், அதே போல தென் மாவட்டங்களின் பாதிப்பை சரி செய்வதற்காக 18,214 கோடி என மொத்தம் 37,907 கோடி ரூபாயானது நிவாரணத் தொகையாக வழங்க ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளும் கடிதங்களும் அனுப்பப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது வரை எந்த விதமான நிதியும் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு தகவலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வழியாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மாநில நலனின், மக்களினுடைய நலனின் அக்கறை கொண்டு 2 பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை, எளிய, நடுத்தர மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் தமிழ்நாடு அரசு இதுவரை 2,100 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போக அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கோரியிருக்கக்கூடிய இந்த 37,907.19 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ரூபாயினை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் சந்திக்க நேரம் பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வழியாக தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி பாண்டிராஜ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக வெள்ள பாதிப்பு நிவாரணம் என்பது கோரப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக தமிழக எம்பிக்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். இதுவரை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டிருக்கிறது என்பதையும், இதுகுறித்து அனைத்து கட்சி எம்பிக்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. தமிழ்நாடு அரசு கோரிய 37,907 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும், ஏற்கனவே பிரதமரிடம் இதுகுறித்த மனு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு விரைவில் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 4 மாவட்டங்கள், அதேபோன்று தென் மாவட்டங்களில் கனமழை மற்றும் பெரு வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக 2,100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே மத்திய அரசிடம் கேட்கப்பட்டிருந்த தொகையை வழங்குவதை வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடிய நேரம் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும், அந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசு தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட 37,907 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.